இப்படி தாளாட்டி வருகின்றார்களே. ஆனா எப்படி எப்படி சுவாமி தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ செல்ல மகன் காதில் வந்து சேரி சொல்லி போகாதோ எனது தெம்மாங்கு பாடாதோ வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ என்ன வாழை பழுத்திருக்கு வண்ண கிளி வந்து இருக்கு வர்ண கிளி வந்திருக்கு வாழை பழுத்திருக்கு வண்ண கிளி வந்து இருக்கு வர்ண கிளி வந்திருக்கு கிளிக்கு பிரம்பெடுத்து கிளி வரட்ட வந்த கண்ணோ தென்றல் வந்து வீசாதோ எனது அம்மாங்கு பாடாதோ தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ அப்படி தாளாட்டி ஒரு ஆட்டி வளர்த்து வருகின்றார். ஆமோ அவனி பாதாள உலகத்திலே அந்த வல்லரக்கனுக்கு ஆமையா 5 வயதிலே அறிவு கலைகளை கற்றுக் கொடுத்தார். ஆமோ சுவாமி அந்த அண்ணாவி வாத்தியாரோ ஆமா எப்படி எப்படி கற்றுக் கொடுக்கிறாரே. ஆனா எப்படி எப்படி அண்ணா ஆனா அண்ணா ஈனா, ஈ, அண்ணா ஊனா, ஓவண்ணா ஏனா ஆனா, ஆவண்ணா ஈனா, ஈ, அண்ணா ஊனா, ஊவண்ணா. அண்ணா ஏனா ஏ அண்ணா, ஐ அண்ணா, ஓனா ஓவண்ணா ஏ அண்ணா, ஐ அண்ணா, ஓனா ஓவண்ணா அண்ணா. ஆகேனா போட் 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 என்ன ஊனா ஓவண்ணா ஏனா ஏ அண்ணா அண்ணா ஓனா ஓவண்ணா அவண்ணா கேனா அப்பனே காணா காவண்ணா கீனா கீ அண்ணா கூனா கூவண்ணா கேனா ஓ தத்தை கே அண்ணா கை அண்ணா கோணா கோவண்ணா கே அண்ணா கை அண்ணா கோணா கோவண்ணா கௌவண்ணா இங்கே போட் 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 என்ன கோணா கோவண்ணா கேனா
படித்து வரும் நாளை இலங்கை பாதாள உலகத்தை இலங்கை 12 வருடம் வாழோங்கே பாடங்களையும் படித்து வாரானே. அவனி பாதாள லோகத்தில் இலங்கை வல்லரக்க பாலகன் நோங்கே படியாத பாடமெல்லாம் யா பாடோமெல்லாம் அவனோ படித்து வர வல்லரக்க வல்லரக்கு என் தம்பி பாடோமெல்லாம் படித்து வர வல்லரக்க இப்படி 12 வருடங்களாகவே ஆமோ படியாத பாடங்கள் எல்லாம் பெற்றிருந்தான் நல்லரக்கன் வல்லரக்க ராஜமன்னன் அனைத்தையும் கற்றுணர்ந்தானே ஆமண்டு அந்த குலத்தொழிலை படிக்காவிட்டா அம்மா கொடும் பஞ்சம் வருமாமனே ஏப்பா கை தொழில பஞ்சம் வருமனே அம்மா ஆ, கைத்தொழில் விட்டே சரிதா அம்மா கடிய பஞ்சம் வந்து சேரும் 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 அதனால் அம்மா தனது குலத்தொழிலை படிக்க வேண்டும் ஆமையா சாதி தொழிலை படிக்க வேண்டும் என்று மனமதிலே நினைத்தான் அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் வல்லரக்க ராஜமன்னன் அம்மா ஆ. அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் என்ன சுவாமி இன்னும் என்ன படித்து வருகின்றானே ஆனா என்ன சுவாமி அவன் அந்த பாதாள உலகத்திலே ஆமா அந்த அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் இது என்னன்னா ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் குதிரை ஏற்றோங்க அடிச்சிலம்பு வால் வீச்சு வாழ்வீச்சிங்க படியாத பாடம் எல்லாம் நான் பாடும் எல்லாங்க வித்த போரு வித்த ஒரு வீத்தங்க ஒரு வீத்த அவன் விவரமுடன் படித்து வாரான் பள்ளித்து வாராங்க ஐயா போரு வீத்தங்க விவரமாக படித்து வாரான் அப்படி படித்து வரும் நாளை நாளையில படித்து வரும் நாளை நாளையில பாதாள உலகத்தில் அரக்கனான வல்லரன் 16 வயததி செல்ல நல்ல கல்யாணம் கல்யாணம் அவருக்கு சிறப்புடனே முடித்து வைத்தார் படித்து வாரா ஐயா கல்யாணம் சிறப்புடனே முடித்து வைத்தார் முடித்து அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு ஆமா 16 வயதிலே செல்ல கல்யாணம் சிறப்புடனே முடித்து வைத்தார்கள் முடித்து வைத்தார்கள் அந்த அசுரனுக்கு ஆமா 16 வயதிலே எதற்காக செல்ல கல்யாணம் வைத்தார்கள் ஏப்பாவா அம்மான் மகளாகப்பட்ட பவளக்கண்ணியை கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்காங்க அவனின் அம்மான் மகளாகப்பட்ட அந்த பவள நாட்டில் இருந்து கொண்டு வந்து ஆமா அந்த பவளக்கண்ணியை கொண்டு வந்து சரி அந்த அரக்கனுக்கு திருமணம் வைத்தார்கள் திருமணம் செஞ்சாதானே சும்மா கிடப்பான் அம்மா இல்ல பக்கத்து வீட்டுல பாட்டி இருக்க முடியாது ஏமன்னா கதவை தட்டிடுவான் டொக்கு டொக்குன்னு ஏமன்னா ஆமா அவனுக்கு ஆ, முதல்ல வீட்டு பொறுப்பு வரணும் ஏப்பா கண்டிப்பா வீட்டு பொறுப்பு வரணும் வீட்டு பொறுப்பு வந்ததே ஆனால் சரிதான் தன்னை போலவே நாட்டு பொறுப்பு வந்துடும் ஏப்பா கண்டிப்பா வரும்னே அதனாலே அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு வல்லரக்க ராஜமன்னன் மாலை மனம் முடித்து வைத்து வைத்தார்கள் அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணீர் என்ற பெண்ணவளுமாக சேர்ந்து ஆமையா அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு ஆமா அந்த 16 வயதுக்குள்ளே என்ன சுவாமி செல்ல கல்யாணம் சிறப்புடனே முடித்து வைத்தார்கள் ஏப்பா செய்து வைத்தார்கள் அப்படி ஆமா அவனுக்கு அந்த கல்யாணம் முடிந்த நாளிலிருந்து ஆமையா அவனுக்கு பட்டாபிஷேகம் ஏப்பா முடிசூட்டும் இல்லாம அன்னைக்குதான் அன்னைக்குதான் சரிதான் அந்த முடிசூட்டு விழாவும் அன்னைக்குதான் ஆமா அந்த அசுரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள் சரி அந்த நாட்டை 12 வருடங்களாகவே ஆண்டு வருகின்றான் ஏப்பா அப்பா அத்தனை பொறுப்பையும் கையில கொடுக்காரு ஆமா எல்லாம் உன் பொறுப்பு தாண்டா அத்தனை பொறுப்பையும் தனது மகனாகப்பட்ட வல்லரக்கனிடம் கொடுத்து விட்டு ஆமா அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் ஈராறு 12 வருடங்களாகவே சரி அந்த பாதாள
பாதாள உலகத்தை ஆண்டு வருகின்றான். எப்பா நீதி நேர்மையோட 12 வருஷம் வாழ்வார். 12 வருடம் ஆண்டு வரும்போது என்ன பஞ்சமனா பஞ்சம், நாட்டிலே அப்படி ஒரு பஞ்சம். சண்டாளப்பாவி என்னைக்கு காலை தூக்கி வச்சானோ அம்மா அன்னையில இருந்து மழையும் கிடையாது தண்ணியும் கிடையாது. அந்த ஆதி பாதாள உலகத்திலே சரி நீதி கிடையாது, நேர்மை கிடையாது. எப்பா தயவுதாச்சுனா எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத காரணத்தினாலே ஆமண்ணே அந்த பாதாள உலகத்திலே பஞ்சம் வந்தது. ஆமா அந்த பாதாள லோகம் பஞ்சத்திலே வருதவித்து வாழ்ந்து வரக்கூடிய போது என்ன பார்த்தான் அசுரனாகப்பட்ட வல்லரக்கன். என்ன செய்தார்கள்? நமக்கு யாருமே இதுவரைக்கும் பகுதி பணம் கொடுக்கவில்லையே. ஏப்பா வட்டி பணம் கொடுக்கலையே. ஆமா இருசால் பணம் கொடுக்கவில்லையே. ஆமா என்பதாகவே மந்திரியை அழைத்து கூறினான். கொடுக்கல வரியும் கொடுக்கல. ஆமா ஏ அப்பா மந்திரி, இந்த 56 சிற்றரச தேசங்களுக்கும் ஆமா அடித்து வாரும் வரையோசை எப்படி மண்ணா அடிக்கணும்? ஏ அப்பா அரக்கா, இந்த 56 தேசத்திற்கும் நான் ஆமா பரையோசை அடித்து வந்தேன். ஆமா அவர்கள் என்ன என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? பகுதி பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், உங்களை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், இருசால் பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், என்ன கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு நாங்க தயங்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், என்ன கொடுக்கவே மாட்டோம், என்னை எதிர்த்து சண்டை செய்வதற்கு போடா போடா மந்திரிய புத்தி கட்ட தந்திரி போய் சொல்லு அரக்கனிடம் பகுதி பணம் வேண்டுமானா படையெடுத்து வரவும் சொல்லு, இருசால் பணம் வேண்டுமானா எதிர்த்து சண்டை செய்ய சொல்லு, மந்திரி கிஸ்தி பணம் வேண்டுமா மானானே சண்டைக்கு தான் வரவும் சொல்லு என்பதாக சொன்ன போதோ மந்திரியும் ஓடி வந்தோ, அந்த மந்திரியும் ஓடி வந்து அந்த அரக்கனிடம் ஏது சொல்மா என்னடா சொன்னாங்க மந்திரி? அவர்கள் மறு ஓலை அனுப்பினார்கள். என்ன அனுப்பி இருக்காங்க? இந்த 56 தேசமும் ஆமா 12 வருடங்களாகவே பஞ்சத்திலே பரிதவித்து வாழ்ந்து வருகின்றோம். எப்ப மழையும் பொழியல நெல்லு விளையல. உங்கள் அப்பாவாகப்பட்ட ரிஷிமுகாவர்ணனுடைய காலத்தில் அவரோட ஆட்சி காலத்துல மழை இருந்தது. எப்ப மாதம் மும்மாரி மழை பொழிஞ்சிருக்கு. வருடம் முப்போகம் நெல் விளைந்தது. ஆமா அவருடைய ஆட்சியிலே சரிதான் நீதி நேர்மை தயவு தாட்சணியங்கள் இருந்தது. எப்ப அத்தனையும் கொடி கட்டி பறந்தது. அதனாலே உங்க அப்பாவுடைய காலத்திலே நாங்கள் வரி பணம் இதுசால் பணம் கிஸ்தி பணத்தை கொடுத்தோம். எப்ப அத்தனையும் செலுத்தினோம். கீழ்படிந்து நடந்தோம் அப்பா. ஆமா உன்னுடைய இந்த ஆட்சி காலத்திலே ஆமையா மழை தண்ணி என்பதே கிடையாது. ஒரு சேவல் கூட பறக்க மாட்டுக்கு. ஆமா மழை தண்ணி இருந்தாமன்னு சொன்னா என்ன விவசாயம் பார்க்கலாம். என்ன வர பணத்துல எப்ப வார பணத்துல 10 பணத்துல ஆமா 2 பணம் வரியாவது கொடுக்க முடியும். ஆமா அப்பதான் நமக்கு 2 பங்கு தருவாரு. ஆமா 2 பங்காவது கொடுக்க முடியும். ஆமா இல்லமன்னு சொன்னா இல்ல சுவாமி எப்படி அப்பா அவர்கள் வரியை கொடுப்பார்கள்? மாட்டார்களே கொடிய பஞ்சமா இருக்கும்போது எப்படி கொடுப்பாங்க என்பதாக மனதிலே நினைத்தான். ஆமோ அந்த மந்திரியும் ஓடி வந்தோ அந்த அரக்கனிடம் ஏது சொல்வாங்க என்ன மன்னா வல்லரக்காக அவர்கள்
வருஷம் தவறுக்கணும். அந்த ஆண்டவனின் அனுக்கிரகத்தினாலே ஆமா ஆண்டவன் வருவார். ஆமையா அள்ளி வரங்களை கொடுப்பாரப்பா. ஏப்பா நீ கேட்ட வரலாம் கிருபையோடு தருவாரு. இதனை காதிலே கேட்ட அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் அவனே தலையை மொட்டை தானடி தானடித்தாங்க கோலம் கொண்டு கோலம் கொண்டாங்க நெற்றி எல்லாம் நெற்றி எல்லாம் திருநீற்ற பூசுவானாங்க நல்ல உடை அணிந்து கழுத்தில் உத்திராட்ச மாலை போட்டா மாலை போட்டாங்க ஆண்டவன நினைக்கணுமே அருந்தவங்கள் செய்யணுமே அந்த பகவான நினைக்கணுமே பாரத்தவம் செய்யணுமே அந்த சிவனார நினைக்கணுமே ஆதி சிவனார நினைக்கணுமே அவளோ சிவதவங்கள் செய்யணுமே மண்ணாங்க போட் 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 சிவதவங்கள் அவனோ நாடும் விட்டு நகரம் விட்டோ நடந்து வாரா வல்லரக்க குன்றும் விட்டு குமடும் விட்டோ கோரவள்ளி வனங்களே ஆறும் விட்டு சுனைகளே அடர்ந்த வனம் காடும் அந்த இமயகிரி பர்வதத்தில் அந்த இமயகிரி பர்வதத்தில் அவனோ இன்பமுடன் ஏகி வாரா இன்பமுடன் ஏகி வாரா. அந்த இமயகிரி பர்வதத்திற்கே ஓடி வந்த வல்லரக்கன் இமயகிரி பதத்துக்கு ஓடோடி வரா வல்லரக்கராஜ மன்னன். அம்மா ஆமா அப்படி ஓடோடி வந்த வல்லரக்கன் என்ன சுவாமி ஆண்டவனை நினைத்து ஆமா அருந்தவங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா. ஆமோ அந்த ஆண்டவனை நினைத்து அரும்பெருந்தவம் இருக்க வேண்டும் என்பதாகவே மனதிலே நினைத்தார். நினைத்தார் அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் ஐயா அவன் என்ன செய்தான்? என்ன செய்யறான்? அந்த காட்டில் ஆமா முதலாகவே பார்த்தான். என்ன செய்தான்? என்ன ஒரு அமைதியான இடம். எப்பா முதல்ல தவம் இருக்க அமைதியான இடம் தேவன. அமைதியான இடம் தான் அருந்தவம் செய்வதற்குரிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பா அப்பதான் அவச்சோடு காதுல கேட்காது. அம்மா அரகரா அரகரான்னு இருக்கலாம். அம்மா அருந்தவம் செய்ய வேண்டும் என்று நினைத்து சரிதா இப்ப நாமளே இந்த இடத்திற்கு வரோம். ஆமா இந்த வில்லு மேடைக்கு வரோம்னு சொன்னா என்ன சுவாமி வில்லு மேடை எல்லாம் சுத்தமா இருக்கா? எப்பா எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கா? ஆமா வில்லு அமைக்கலாமா? எப்பா தார்பாய் போடலாமா? ஓலப்பாய் விரிக்கலாமா? அம்மா என்னெல்லாம் யோசிக்கும். என்ன செய்யும் தொழிலே தெய்வம். ஆமா தொழில் பார்க்க இடம் சுத்தமா இருக்கணும். சுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா அதற்கு ஏற்றாப்பிலே ஐயா அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்கிறா சுவாமி என்ன செய்யறான் தெரியுமா? என்ன சுவாமி சாந்து கொண்டு தரை மோலோகே சாந்து கொண்டு தரை மொழிகே தரை மோலோகி சந்தனத்தால் கோலமிட்டான் கோலமிட்டாங்க மாவு கொண்டு தரை மொழிகே அவனோ மஞ்சனையால் கோலமிட்டான் பாடு கொண்டு தரை மொழோகி பன்னீராலே கோலம் போட்டான். அந்த கோலம் போட்ட இடமதிலே வாழை இலை விரித்தான். ஒரு நாயகரை பிடித்து வைத்தான். நிறை நாளி நிறை மரக்காங்க தட்சணைகள் தேங்காய் வாழும் தீபங்களை ஏற்றி வைத்தார். ஆண்டவனை நினைத்தல்லவோ ஆண்டவனை நினைத்தல்லவோ அவனோ ஊசி தவம் செய்ய போற